நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடிக்கு உள்வாங்கி காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் பாறை மீது ஏறி நின்றும் நீராடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பாசனி. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு கடல் 80 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. அச்சமின்றி நீராடுகின்றனர் பக்தர்கள். திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் அவ்வப்போது உள்வாங்கி சீற்றத்துடன் காணப்படுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உள்வாங்கி காணப்படும். இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அமாவாசை முடிந்து 2 நாட்கள நிலையில் இன்று திடீரென திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. செல்வதீர்த்தம் பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்துக்கு 80 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவு வெளியே தெரிகிறது. அதன் மேல் நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுப்பது, செல்ஃபி எடுப்பது என்ற ஆபத்தை உணராமல் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் சில பக்தர்கள் தண்ணீர் குறைந்த பாறையிலிருந்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சில சுற்றுலா பயணிகள் மீன்பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சிலர் கடல் உள்வாங்கி காணப்படும் பகுதியில் 80 இடம் தாண்டி கடலுக்கு சென்று நீராடி வருகின்றனர். ஆபத்தை உணராமல் கடலில் நிற்கும் மக்கள் கோயில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பாக நீராட அறிவுறுத்தி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. ஆசினி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.